ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, மார்ஷியல் மாஸ்டர் எபிசோட் 6 எபிசோட் ஸ்டார்ட்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்னோட பிளட் லைனை அவைக்கன் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு லேடி ஜாவோவை காட்டுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, குன்சான் அவனோட 15 வயசுல அவனோட பிளட் லைனை அவைக்கன் பண்ணல. இப்போ அவனுக்கு 16 வயசு ஆயிடுச்சு. இனிமே அவனோட பிளட் லைனை அவன் அவைக்கன் பண்ணாலும் அது அவனுக்கு யூஸ் இல்லை. ஈஸியா நான் அவனை இந்த குயின் ஃபேமிலியை விட்டு வெளியே அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் என்ன சொல்கிறான்னா, என்னோட பிளட் லைன் அவைக்கன் ஆகாமல் இருக்கிறதுக்கு 2 காரணம் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னோட பிளட் லைன் ரொம்ப வீக்காக இருக்கணும், இல்லைன்னா என்னோட பாடியில் ஏதாவது பிரச்சனை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மெடிடேஷனில் உட்காந்து என்ன சொல்கிறான்னா, மார்ஷியல் ஆர்ட்டில் டேலண்ட், அண்டர்ஸ்டாண்ட், எபிலிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, எனக்கு போதுமான அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் இருக்குது, டேலண்ட்டும் எபிலிட்டியும் நான் பிறக்கும் போதே என் கூடவே இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நான் என்னோட 7 மெரிடியன் பாயிண்ட்ஸையும் ஓப்பன் பண்ணிட்டேன், கியூப் பூலும் ஃபார்ம் ஆயிட்டு, ஆனால் அது அன்ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, மார்ஷியல் ஆர்ட் ஜீனியஸ் கூட 8, 9, 10 மெரிடியன் பாயிண்ட்ஸை மட்டும்தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கியூப் பூல் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா டேலண்ட் உள்ள பர்சன் மட்டுமே லெவல் மெரிடியன் பாயிண்ட்ஸை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் ஃபங் ஷாயூ அண்டு செங்குவான் ஷியே அப்படின்னு சொல்கிறான். இப்போ என்னோட கரண்ட் டேலண்ட்டை வச்சு சாதாரண மார்ஷியல் மாஸ்டரை தோக்கடிச்சிடலாம், ஆனால் அவங்கள தோக்கடிக்க நான் இன்னும் ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, என்னோட இந்த பாடியை வச்சு என்னால் 9 ஸ்டார் ஸ்க்ரோல் ஆஃப் காட் எம்பரர் டெக்னிக்கை கற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, 9 ஸ்டார் ஸ்க்ரோல் ஆஃப் காட் எம்பரர் டெக்னிக் எனக்கு ஃபர்பிடன் லேண்டில் கிடச்சிது, அது ஹெவன்லேயே ஸ்ட்ராங்கஸ்ட் டெக்னிக் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, மார்ஷியல் ஆர்ட்லேயே 9 ரேங்க் ஆஃப் மார்ஷியல் காட் ரிலீம் தான் எண்டுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் 9 ரேங்க் ஆஃப் மார்ஷியல் காட் ரிலீமுக்கு மேலேயும் ஒரு டெரிஃபைக்கான ரிலீம் இருக்குது, அதோட பேர் தான் சேஜ் ரிலீம், அதை நான் எப்படியாவது அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, இந்த தியான்வு மெயின்லேண்ட் ஹிஸ்ட்ரியிலேயே யாருமே ஸ்டேஜ் ரிலீமை அடைஞ்சதில்லை. அவங்களுக்கெல்லாம் ஹெவன் ரிலீம்னு ஒன்று இருக்கா இல்லையாங்கிறதே தெரியாது. நானும் அதை ஃபஸ்ட்டு நம்பலை, ஆனால் ஃபர்பிடன் லேண்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் என்னோட மைண்டு கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, இந்த தியான்வு லேண்டை விட ஃபர்பிடன் லேண்ட் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நான் ஃபர்பிடன் லேண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி டிவைன் டெக்னிக்லாம் இருக்குன்னு நம்பவே இல்லை, லைக் 9 ஸ்டார் ஸ்க்ரோல் ஆஃப் காட் எம்பரர் டெக்னிக். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, 12 மெரிடியன் பாயிண்ட்ஸையும் ஓப்பன் பண்ணணும்னா ஒருத்தரால் மட்டும்தான் முடியும். என்னதான் அவங்க மார்ஷியல் ஆர்ட்டில் டேலண்ட்டாக இருந்தாலும் அவங்களால 11 மெரிடியன் பாயிண்ட்ஸை மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். ஆனால் 9 ஸ்டார் ஸ்க்ரோல் ஆஃப் காட் எம்பரர் டெக்னிக்கில் எப்படி 12 மெரிடியன்ஸ் பாயிண்ட்ஸையும் ஓப்பன் பண்ணுறதுன்னு இருக்கு. நான் இப்போ ஹியூமன் லெவலில் இருக்கேன், என்னோட 7 மெரிடியன் பாயிண்ட்ஸையும் ஓப்பன் பண்ணிட்டேன், மற்றதையும் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஐடியா வருது. உடனே நம்ம ஹீரோ அங்கேருந்து வெளியே ஓட ஆரம்பிக்கிறான். அப்போ நம்ம ஹீரோ அவனோட அம்மாட்ட நான் வெளியே போயிட்டு சீக்கிரமாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா, எந்த பிரச்சனையிலையும் மாட்டிக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஊருக்குள்ளே நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ என்ன சொல்கிறான்னா, நான் என்னோட மெரிடியன்ஸை ரீபில்ட் பண்ணணும், அதுக்கு எனக்கு டிவைன் நீடில் வேணும், அது எங்கே கிடைக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வேகமாக ஒரு இடத்த நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு இடத்துக்கு வந்து இதுதான் அந்த ஆர்டிஃபைட் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு நம்ம ஹீரோ உள்ளே போகிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இந்த ஆர்டிஃபைட் டெம்பிளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்கனைசேஷன் இருக்குது, இந்த தியான்வு மெயின்லேண்ட்லேயே லாங்கான ஹிஸ்ட்ரியும் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஈவன் தியான்வு மெயின்லேண்டோட கிரேட் எம்பரரே இங்கே ரெஸ்பெக்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, எல்லா சிட்டிலையும் இந்த ஆர்டிஃபைட் டெம்பிளோட பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, அல்கெமியை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் இங்கே பட்ஜெட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறான்னா, டிவைன் நீடில் உருவாக்குறதுக்கான மெட்டீரியல் இங்கே இருக்குமா இல்லையான்னு தெரியலையேன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அங்கே ஒருத்தவங்க, யங் மாஸ்டர், உங்களை நான் ஆர்டிஃபைட் டெம்பிளுக்கு வரவேற்கிறேன், உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதோட இந்த எபிசோடு முடியுது.